Hello students, இன்னைக்கு chapter 7 applications of differential calculusல exercise 7.1ல 4, 5, 6, 7 பார்க்கலாமாடா 5 mark exercise very important சரியா if the volume of a cube of side length x is b is equal to x cube find the rate of change of the volume with respect to x when x is equal to 5 units x பக்களவு கொண்ட ஒரு கனசதுரத்தின் கன அளவு v is equal to x cube எனில் x is equal to 5 அலகுகள் என்னும் பொழுது x ஐ பொறுத்து கன அளவு மாறும் வீதம் காண்க. இதோட சொல்யூஷன் பார்க்கலாமாப்பா. given வால்யூம் அதாவது v is equal to x cube கொடுத்துருக்கா, x வந்து 5 அப்படின்னு கொடுத்துருக்கா. x ஐ பொறுத்து கன அளவு மாறும் வீதம் காண்க. Find the rate of change of the volume with respect to x. அப்போ dv by dx தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரியா, நமக்கு v என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை differentiate with respect to x பண்ணுங்க. ஸோ dv by dx is equal to 3x squared அப்படின்னு வரும். So at x is equal to 5, dv by dx is equal to 3 into 5 squared. அப்போ 3 into 25, therefore 75 பா. 3 into 5 squared, therefore 3 into 25, therefore 75. வால்யூம் அப்படிங்கிறனால அதை யூனிட்ஸ் இது நமக்கு எது கொடுக்கல, அதனால் யூனிட்ஸ் கியூப் பை யூனிட்ஸ் 75 யூனிட்ஸ் கியூப் பை யூனிட்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. 5th one பார்க்கலாமா. x நீளமுள்ள மெல்லிய கோலின் நிறை m of x கிலோகிராமில் m of x is equal to root of 3x என கொடுக்கப்பட்டுள்ளது எனில் x is equal to 3 மற்றும் x is equal to 27 மீட்டர் என்னும் பொழுது நீளத்தை பொறுத்து நிறையின் மாறுபாட்டு வீதத்தை காண்க. If the mass m of x in kilograms of a thin rod of length x in meters is given by m of x is equal to root of 3x, then what is the rate of change of mass with respect to the length when it is x is equal to 3 and x is equal to 27 meters. ஸோ இதோட சொல்யூஷன் பார்க்கலாமா. m of x வந்து root of 3xன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரூட்டை பிரிச்சிடலாம், root of 3 into root of x அப்படின்னு பிரிச்சிடலாம். rate of change of mass with respect அப்படின்னு கொடுத்துருக்கா இல்லையா, நீளத்தை பொறுத்து நிறையின் மாறுபாட்டு வீதம் அப்படின்னு கொடுத்துருக்கா இல்லையா. ஸோ dm by dx தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். ரூட் 3a கான்ஸ்டண்ட்டை தான் அப்படியே வச்சுக்கோங்க. ரூட் எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் வந்து 1/2 ரூட் எக்ஸு, அவ்வளோதான். இப்போ எக்ஸுக்கு வந்து 2 வேல்யூ கொடுத்துருக்கா. எக்ஸு 3ஆக இருந்தால் இந்த ரூட்டு எக்ஸு 3ஆக இருந்தால் இந்த dm by dx என்னென்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸு 27ஆக இருந்தால் அந்த dm by dx என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸு 3ன்னு போடுவோம். ஸோ dm by dx is equal to root 3 into 1/2 into root 3. இந்த root 3 கேன்சல் ஆகிடுது. ஸோ 1/2 அப்படின்னு கிடச்சிருக்கு. therefore dm by dx is equal to 1/2 kilogram per minute. அடுத்தது x is equal to 27. therefore dm by dx is equal to root 3 into 1/2 into ரூட்டுக்குள்ளார அந்த எக்ஸுக்கு பதிலாக 27 போட்டாச்சு. ஸோ root 3 into 1/2 27 9 3s are 27 அப்படின்னு போடலாமா. ஸோ root 3 into 1/2 இந்த 9க்கு ஸ்கொயர் ரூட் 3 root 3 root 3னே போடுங்க. அந்த root 3 கேன்சல் ஆகிடும். ஸோ 1/2 3s are 6. ஸோ 1/6 கிலோகிராம் per minute. அடுத்த 6th one பாருங்கள். A stone is dropped into a pond casing
ripples in the form of concentric circles. The radius r of the outer ripple is increasing at a constant rate at 2 centimeter per second. When the radius is 5 centimeter, find the rate of changing of the total area of the distributed water. ஒரு குளத்தில் விழுந்த கல்லினால் பொது மைய வட்டங்களின் வடிவத்தில் சிற்றலைகள் ஏற்படுகின்றது. வெளிப்புற சிற்றலையின் ஆரம் r வினாடிக்கு 2 சென்டிமீட்டர் வீதம் அதிகரிக்கிறது. ஆரம் 5 சென்டிமீட்டர் எனும்போது கலங்கும் நீரின் பரப்பளவு மாறு வீதம் என்ன? ஸோ dA/dt கேட்டிருக்காங்க, நமக்கு dr/dt கொடுத்துட்டாங்க. கான்ஸ்டண்ட்டாக அந்த ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்கா இல்லையா? ஸோ இது வந்து ஒரு குளம் பாண்டு அப்படின்னா இதுக்குள்ளார ஒரு கல்லை போட்டோம் அப்படின்னா அது வந்து அப்படி சர்க்கிளாக தான் அப்படியே போகும். அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. The radius r of the outer ripple is increasing at a constant rate at 2 centimeter per second. வெளிப்புற சிற்றலையின் ஆரம் r வினாடிக்கு 2 சென்டிமீட்டர் வீதம் அதிகரிக்கிறது. ஸோ dr/dt is equal to 2. ரேடியஸும் கொடுத்துருக்கா சென்டிமீட்டர் பர் செகண்டு. ரேடியஸ் வந்து 5, ஆரம் வந்து 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ r is equal to 5. நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா dA/dt தான், இந்த டோட்டல் ஏரியா, ரேட் ஆஃப் சேஞ்சிங் ஆஃப் த டோட்டல் ஏரியா, கலங்கும் நீரின் பரப்பளவு மாறு வீதம். ஸோ dA/dt அதான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கா. ஓகேவா? ஸோ வட்டத்தின் பரப்பு, ஏரியா ஆஃப் சர்க்கிள், அதோடைய ஃபார்முலா வந்து πr². ஸோ dA/dt is equal to π இன்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணணும். பட் நமக்கு அதாவது ஏ பண்ணால் dA/dt போட்டாச்சு. பை வந்து கான்ஸ்டன்ட்டு. வித் ரெஸ்பெக்ட் டு டீயில் r² நமக்கு இருக்கனால x2r அப்படின்னு போட்டாச்சு. இன்ட்டு அந்த ஆரை பண்ணணும் செயின் ரூல் படி, சங்கிலி விதிப்படி. therefore dr/dt. ஸோ பை இன்ட்டு 2 இன்ட்டு r தான் நமக்கு தெரியும் 5ன்னு, இன்ட்டு dr/dtயும் 2 அப்படின்னு கொடுத்துருக்கா. ஸோ 20 pi centimeter squared per second. So dA/dt is equal to 20 pi centimeter squared per second. 7th one பாருங்கள். a beacon makes one revolution every 10 seconds. It is located on a ship which is anchored 5 kilometers from a straight shoreline. How fast is the beam moving along the shoreline when it makes an angle of 45 degree with the shore? கப்பலின் மீது உள்ள சுழலொளி விளக்கு ஒவ்வொரு 10 வினாடிகளுக்கு ஒரு முறை சுற்றுகிறது. கடற்கரையிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் கப்பல் நங்கூரமிடப்பட்டுள்ளது. அவ்விளக்கின் ஒளிக்கற்றை கடற்கரையுடன் 45 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தும் போது ஒளிக்கற்றை எவ்வளவு வேகமாக நகரும்? ஸோ ஒரு ஷிப்பு இருக்குது,
அதில் ஒரு இடத்துல என்ன இருக்குது, அந்த பெக்கான் அதாவது சுழலொளி விளக்கு, சிக்னல் லைட் இருக்குது. சரியா? இது வந்து கடற்கரை. அந்த எவ்ரி 10 செகண்ட்ஸுக்கு ஒரு முறை அந்த விளக்கு சுற்றிட்டுருக்குடாமா, ஒரு சுற்று சுற்றிடுது. சரியா? ஸோ அந்த ஒரு சுற்று 1 ரெவல்யூஷன் அப்படிங்கிறது 2π சர்க்கிள் தானே, அதனால் 2π அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ 2π/10 அப்படின்னு போடுவோம். ஓகேவா? கடற்கரையிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் கப்பல் நங்கூரமிடப்பட்டுள்ளது. A beacon makes 1 revolution every 10 seconds. It is located on a ship which is anchored 5 km from a straight shoreline. ஸோ இது வந்து 5 கிலோமீட்டர் இருக்குது. அந்த லைட்டோட வெளிச்சம் வந்து எப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல இப்படி வந்து விழுதுன்னு வச்சுங்களேன், அது அப்படியே இங்கேருந்து இப்படி இங்கே மூவ் ஆகும், அப்புறம் அப்படியே மூவ் ஆகிட்டே தானே இருக்கும், அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே தானே இருக்குது. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தா நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ஷேப்பில் கிடைக்குது. அங்கே வந்து அந்த டீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டீட்டாக்கு ஆப்போசிட்டில் போட்டாச்சு, இது வந்து அட்ஜசன்ட்னு போட்டாச்சு, இங்கே வந்து ஹைபாட்யூட்ஸ் போட்டாச்சு, இது 90 டிகிரி அப்படின்னு போட்டாச்சு. இதுலேருந்து டேன் டீட்டா என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா ஆப்போசிட் பை அட்ஜசண்ட்டா, ஆப்போசிட்டை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த எக்ஸ் வந்து நமக்கு தெரியாது அந்த பார்ட்டு, அதனால் அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அட்ஜசன்ட் வந்து 5 அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ இதை கிராஸ் பண்ணுறச்சு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 tan theta அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணணும். விளக்கின் ஒளிக்கற்றை கடற்கரையுடன் 45 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தும் போது கடற்கரையில் ஒளிக்கற்றை எவ்வளவு வேகமாக நகரும்? How fast is the beam moving along the shoreline when it makes an angle of 45 degree with the shore? ஸோ இந்த மூவ் ஆகிட்டே இருக்கு இல்லையா, அதான் ஹவு ஃபாஸ்ட், ஒளிக்கற்றை எவ்வளோ வேகமாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ dx/dt அதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணலாமா, டீட்டா வந்து 45 டிகிரி கொடுத்துருக்கா. ஸோ dx/, differentiate with respect to t. So dx/dt is equal to 5 into tan theta ஓட differentiation வந்து secant square theta. பட் நம்ம with respect to t பண்ணணும், with respect to t. So d theta by dt. சரியா? ஸோ ஈக்குவல் டு போட்டுட்டு 5 into secant square 45 degree into அந்த d theta by dt இருக்குல்ல, இந்த d thetaங்கிறது 2π. முன்னாடி சொன்னேன் 1 revolution in every 10 seconds. சுழலொளி விளக்கு ஒவ்வொரு 10 வினாடிகளுக்கும் ஒரு முறை சுற்றுக்குது. அப்போ அது ஒரு சர்க்கிள் தானே, 1 ரொட்டேஷன் வந்துடுது இல்லையா, அதனால் 2π in every 10 seconds அப்படின்னு சொல்லிட்டனால 2π/10. ஒவ்வொரு 10 வினாடிகள், அதனால் 2/10, 2π/10, 2/10 2π/10. சரிங்களா? ஒரு சுற்று 1 சர்க்கிள் அப்படின்னா அது 2π, 360 டிகிரி. ஸோ அது சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. ஸோ secant squared 45, secant 45னா √2, நமக்கு secant squared 45 இருக்குது, அதனால் √2 தான் ஹோல் ஸ்கொயர்டு. இன்னும் மீதி என்ன இருக்குன்னா பை மட்டும் இருக்குது, இந்த √2 ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஸோ 2π மட்டும் இருக்கும். therefore dx/dt is equal to 2π km/s. ஓகேவா? தேங்க்யூ.